ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது 1.5 கிலோ சிக்கன்னு 1.5 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். இது வச்சுருக்கிற பாத்திரம், அதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். 1/4 கிலோ 300 கிராம் போடுங்க. ஏன்னா சிக்கன்லேயே எண்ணெய் இருக்கும் உங்களுக்கு, அதனால் நான் 300 கிராம் போடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இது போட்டுக்கலாம். லவங்க, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். 7-8 பச்சை மிளகாய், ஒரு 400 கிராம் தக்காளி 1.5 கிலோவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 400 கிராம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிறதுக்கு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. அங்கே நல்லா ப்ரௌன் கலரு, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். இது வந்து 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் வந்து பூண்டு, ரெண்டும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருக்குறேங்க. எப்போவுமே பிரியாணி செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும். இது வந்து இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும். போதுங்க, பிளெண்டர் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்லா இது பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு கவுச்சி வாசனைலாம் இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா கவுச்சி வாசனை எல்லாம் போயிடும். அப்புறம் தான் தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 350 கிராம். இது வந்து நல்லா மசஞ்சு வரட்டும். தக்காளி மசஞ்சு வரதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வந்து பாதி மசஞ்சிச்சு. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் அதோட நல்லா மசஞ்சி வரட்டும். நல்லா புதினா, கொத்தமல்லி நல்லா மசஞ்சி வந்தால் அது நல்லா வதக்கிக்குங்க. நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டுங்க. நாங்கள் வதக்கில் இருந்து தான் இருக்குது. நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். இது நல்லா வதக்கணும். நல்லா மசஞ்சிச்சு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க. காரம், பச்சை மிளகாய் கூட போட்டுருக்குறோம், பார்த்து போடுங்க. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா பச்சை வாசனை போட்டோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு பெரிய பாக்கெட்டில் அரை பாக்கெட்டு, ஒரு 40 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதில் அரை பாக்கெட் போட்டுக்கலாம். எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து 1 பழமும் பாதி பழம் போட்டுக்கலாம். போதும். இது வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுடுங்க. கறி எல்லாம் நல்லா வந்து மசாலாலாம் உள்ளே போய் செம்மையாக இருக்கும். இது மூடி வச்சிடலாம். இது வந்து நான் ஸ்லோவில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கழுவி இது வந்து பாயில் பண்ணி போடுறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வந்து கொதி வரட்டும். அரிசி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அரிசி வந்து நாங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் போடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரிசி வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுங்க. பார்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த பிரியாணியோட மசாலாவுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா வெந்து பாதி வெந்து வரட்டும். நாங்கள் வடிகட்டிக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இது வந்து பாதி வெந்துனா நாங்கள் வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து வந்தால் நாங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பாதி வெந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா தம்மு வச்சிடலாம். இது மூடிட்டு ஒரு 5 நிமிஷம். அப்புறம் நாங்கள் கலர் பவுடரும் ஆனியன் போட்டுக்கலாம் மேலே. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், செம்மையாக தம் ஆயிடுச்சு. பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பர்தா பிரியாணி பார்க்குறாங்க. பர்தா பிரியாணிக்கு நான் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக வந்து போட்டுட்டு இதை எடுத்துடலாம். அப்படியே
இப்படி இருக்கட்டும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து தடவி இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கடாயை வந்து நான் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரை ஆனியன் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ரைஸ் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா போட்டு இந்த எல்லா ரைஸும் போட்டுடலாம். இதில் பருப்பி இந்த ஃப்ரை ஆனியன், புதினா, கொத்தமல்லி, நான் வந்து ஒரு 4 முட்டை வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பங்க, உங்கள் இஷ்டம், போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து முட்டை வந்து வச்சு பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து கலர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா. நான் லைட்டாக தாங்க போடுறேன். அப்புறம் இது வந்து இதுலேயே வந்து நீங்கள் சும்மா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிடும் உங்களுக்கு. லைட்டாக வச்சுட்டு பாருங்கள், இது அப்படியே வந்து நான் சைஸ் பார்த்து தாங்க இது பண்ணேன். நீங்கள் சைஸ் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா சின்னதாக வந்து இது பண்ணி போட்டுக்குங்க மேலே. அவ்வளோதாங்க. இது நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்லோவில் வந்து வச்சிடலாம். நாங்கள் ஸ்லோவில் வந்து 5 நிமிஷம் வச்சிடலாங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம். நான் உங்களுக்கு இது பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இது மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இது மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா இதாகுது. இப்படி வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுனா நல்லா வந்து ரொட்டி வந்து சுற்றணும். அப்போ தான் வந்து பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி எடுத்துடுங்க. உங்களுக்கு எடுத்துகிட்டு இது அப்படியே இது வந்து அப்படியே இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், செம்மையாக வந்திருக்குல்ல. இதே மாதிரி இது இங்கேயும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணி பார்க்கலாம். ऐसा काटे, ऐसा गिरना हो जब बीच उसका ये இப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக अंडा रंगा दे उसमें खाना कहाँ कल का खाना सारा बराबर आया है खाना. माशाअल्लाह. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக வந்திருக்கு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்டா விட்டா முட்டை பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். பிரியாணியோட இது வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், பார்த்து போடுங்க. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து நான் காஷ்மீரி தான் போடுறேன். எந்த கலரும் போட மாட்டேங்க, நான் காஷ்மீரி தான்.
கொஞ்சமாக கரம் மசாலா, இப்போ வந்து சிக்கன் 65 கபாப் மசாலா இருக்குல்ல, நீங்கள் எந்த பிராண்டு வேணுன்னா போடலாம். சிக்கன் 65 மசாலா போடலாம், கபாப் போடலாம், உங்கள் இஷ்டம் இது. நான் வந்து இன்றைக்கி கபாப் தான் போட போகிறேன். ஒரு 4 இது 1/2 கிலோ சிக்கன்னு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/2 எலுமிச்சைப்பழம் ஜூஸு, கொஞ்சமாக தயிர், சும்மா ஒரு ஸ்பூனு போதும். அப்புறம் சோயா சாஸு, சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் போடுங்க போதும், ஜாஸ்தி போடாதீங்க, கசப்பு வந்துடும். இது எல்லாம் நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வறுக்கலாம். சிக்கன் 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹ். போட்டு வறுத்துக்கணும். நல்லா மசாலாலாம் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். எல்லாம் இன்னும் நல்லா வேகட்டும். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க, செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க.